மீனா வந்து சினிமா நடிகையுடைய வாரிசு தான். ராஜ் மல்லிகா, ராஜ் கோகிலா ரெண்டு பேரும் கவர்ச்சி நடிகையாக தான் வந்தாங்க. அதாவது யாருமே காட்ட துணியாத மார்பகங்களை துணிச்சலாக காட்டினாங்க. அந்த ராஜ் மல்லிகா சகோதரிகள் ஒருவர் தான் மீனாவுடைய அம்மா. ராஜ்கிரண் வந்து 15 வயசுலேயே ஒரு கதாநாயகி ஆகிட்டாரு. அப்படிதான் மீனா வர்றாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன், ரஜினிகாந்த், பிரபு, கார்த்தின்னு எல்லா நடிகரோடையும் நடித்த நடிகைகள் பட்டியலில் மீனா பெயரும் இடம் பெற்றுச்சு. எல்முருகன் மத்திய அமைச்சர், நல்ல வசதி உள்ளவர், அவங்களோட ஒரு செலிபிரிட்டி, அதுவும் பர்டிகுலர் நடிகை இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. எல்முருகனுடைய வீட்டில் எல்லாருமே மீனாவுடைய ரசிகைகள். அந்த அடிப்படையில் சரி நம்ம மீனாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி டெல்லி வீட்டுக்கு முருகன் கூப்பிட்டார். முருகன் வீட்டுக்கு போனால் சும்மா இல்லை, எல்லாம் கட்டுக்கட்டாக பணம் கிடச்சிருக்கும். அந்த வருமானத்தின் நோக்கத்தினால்தான் மீனா டெல்லி இந்த நடிகை அமைச்சர்கள் திருமணம் செய்து விடுவது வாடிக்கையாக நடந்து வருது. அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுற நெளிவு சுழிகள், ஏற்ற தொடக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த டான்ஸ் மாஸ்டரோட தான் பகிர்ந்துக்குவாங்க. டான்ஸ் மாஸ்டர் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வெளியூரில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. முருகன் வந்து டான்ஸ் மாஸ்டர்கிட்ட தொடர்பு கொடுக்கலாம். டான்ஸ் மாஸ்டர் வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு போயிருக்கேன். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். நான் உங்ககிட்ட நிறைய நடிகைகள் பற்றின இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு இந்த மீனா யார், எப்படி சினிமா உலகத்தில் வந்தாங்க, அவங்க கெரியர் எங்கே ஏறி எங்கே முடிஞ்சிச்சு சார் அவங்க கெரியர் இப்போது? இல்லை, மீனா வந்து ஒரு சினிமா நடிகையுடைய வாரிசு தான். சினிமா நடிகை ரெண்டு பேர். மீனாவுடைய அம்மாவும் நடிகை தான், மீனாவுடைய சித்தியும் நடிகை தான். மீனாவுடைய சித்தி வந்து ஒரு முன்னாள் அமைச்சருக்கு மனைவியாகி மாம்பழத்திலே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு மாடியில் வந்து கீழே அமைச்சர் இருந்தார், மாடியில் டப்பிங் ஸ்டுடியோ ஒன்று இருந்துச்சு. ராஜ் மல்லிகா, ராஜ் கோகிலா சிஸ்டர்ஸ். அவங்க வந்து தெலுங்குலேருந்து வந்தவங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கவர்ச்சி நடிகையாக தான் வந்தாங்க. அதாவது யாருமே காட்ட துணியாத மார்பகங்களை துணிச்சலாக காட்டினாங்க. அதுக்கு வசமாக டைரக்டர் கர்ணன் சொந்த படம் தயாரித்தார். அவருடைய படங்களில் பெரும்பாலும் ஜெய்சங்கர் தான் கதாநாயகன் இருப்பார். ராஜ் மல்லிகா, ராஜ் கோகிலா ரெண்டு பேரோடையும் ஜெய்சங்கர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அந்த ராஜ் மல்லிகா சகோதரிகள் ஒருவர் தான் மீனாவுடைய அம்மா. அதனால் ஒரு நடிகை தன்னுடைய மகளை நடிகையாக்குறது வந்து இயல்பு தான். அந்த அடிப்படையில் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜீன்ஸ் இருக்கும், நடிப்பு ஆர்வம். அந்த அடிப்படையில் ராஜ்கிரண் வந்து 14 வயசுலேயே 15 வயசுலேயே ஒரு கதாநாயகி ஆகிட்டார். அப்படி தான் மீனா வர்றாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன், ரஜினிகாந்த், பிரபு, கார்த்தின்னு எல்லா நடிகரோடையும் நடித்த நடிகைகள் பட்டியலில் மீனா பெயரும் இடம் பெற்றுச்சு. நல்ல நடிகையும் கூட. அதாவது எப்படின்னா முகத்தில் வந்து பளீர்னு நமக்கு மனசில் கிரகிக்கிற மாதிரி ஒரு முகம் இல்லை என்றால் கூட அந்த குழந்தை போல பேச்சு, அந்த துடுக்குத்தனமான நடிப்பு, கொஞ்சம் ஃபேமிலி கேர்ள், இந்த மாதிரியானதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ மீனா அவரோட கெரியர் வந்து எங்கே வந்து டவுன் ஆச்சு சார்? எங்கே வந்து அப்படியே ஸ்லோவாக இதாக ஆரம்பிச்சிச்சு சார்? இல்லை, எல்லாருக்குமே அதாவது ஒரு சிலருக்குத்தானே தவிர மற்றவங்கள பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து வெற்றி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க மார்க்கெட் இருக்கும். ஒரு 4-5 படம் தோல்வி படம் கொடுத்ததுன்னா மார்க்கெட்டு இருக்காது, யாரும் கூட மாட்டாங்க. மீனாவை பொறுத்தவரையும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படத்துலையும் நடித்தாங்க. தெலுங்கில் என்டிஆர், சிரஞ்சீவி எல்லாரோடையும் நடித்தாங்க மீனா. அதாவது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடனம் ஆடுவாங்க. இயல்பாகவே தெலுங்கு தாய்மொழியை கொண்டதுனால தாய்மொழி நல்லா பேசுவாங்க. தமிழை விட அதிகமாக தெலுங்குலாம் சம்பளம் வாங்கினாங்க மீனா. அந்த மார்க்கெட்டு குறையிற நேரத்துக்கும் கல்யாணத்துக்கும் சரியாக இருந்து கல்யாணம் ஆகி அப்படியே பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க மீனா. மீனாவுக்கு சொந்தமாக சென்னையில் சேதப்பேட்டை கோர்ட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. அங்கே தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து இருந்தாங்க. ஸோ அந்த நடிக்கிற டைமில் ஏதாவது சர்ச்சைகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது பேச்சுவார்த்தையில் வந்திருக்கா சார் மீனா மேலேயோ? மீனா பொண்ணுன்னு சரத்குமார் பாட்டு பண்ணார். அந்த சமயத்தில் மீனாவை திருமணம் செய்து கொள்ளணும்னு சரத்குமார் விரும்பினது உண்மை தான். ஆனால் அந்த திருமணத்துக்கு மீனாவுடைய அம்மா ஒத்துக்கலைங்கிறது 200% உண்மை. அப்புறம் வந்து கமல்ஹாசனோட நெருக்கமாக இருந்தாங்க மீனா. அதே மாதிரி ரஜினிகாந்தோட குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்தார். அதே மாதிரி தன்னுடைய ஜோடியாகவும் நடித்தாங்க மீனா. அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் மீனாவுக்கு உண்டு. அதுமாதிரி ரஜினிகாந்த் எந்த ஒரு சூழ்நிலையில் மீனாவிட்டிருந்து அழைப்பு வந்தாலும் இவர் போய் அந்த ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணுவார். சமீபத்தில் இந்த மீனா
பிறந்தநாள் விழாவுக்கும் ரஜினிகாந்த் போனார். அப்படி எல்லா நடிகரோடையும் நல்ல இணக்கமான நடிகை மீனா. சரி, அதே அந்த சமயத்தில் தான் இப்போ அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு செய்தி ஒன்று வெளியே வருது. எல்முருகன் அப்படிங்கிறவரை பற்றின ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வருது. அது என்ன சார், என்ன நியூஸ் அது ஆக்சுவலாக? எல்முருகன் மத்திய அமைச்சர், நல்ல வசதி உள்ளவர், தமிழ்நாட்டுக்காரர், தமிழர். அவர் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாரு. பொங்கல் விழாவுக்கு பிரதமர் மோடியை அழைக்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் நம்மளோட ஒரு செலிப்ரிட்டி, அதுவும் பர்டிகுலர் நடிகை இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சார். அதனால் மீனா போனாங்க டெல்லிக்கு. மீனா மட்டும் போகல, கூட ஒரு டான்ஸ் மாஸ்டரும் போனாங்க. அந்த விழாவில் மோடியோட கலந்துக்கிட்டார் மீனா. மீனாவை பொறுத்த வரைக்கும் எல் முருகனுடைய வீட்டில் எல்லாருமே மீனாவுடைய ரசிகைகள். அந்த அடிப்படையில் சரி நம்ம மீனாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லி டெல்லி வீட்டுக்கு முருகன் கூப்பிட்டார். ஏன்னா நிறையா பிரமுகர்கள், அதாவது பாஜகவில் நிறைய பேர் வந்துட்டு நடிகைகள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் தாண்டி ஏன் மீனாவை மட்டும் இன்வைட் பண்ணாங்க? கலா மாஸ்டருக்கும் மீனாவுக்கும் எந்த அளவுக்கு நட்பு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. இல்லை, அது என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த டான்ஸ் மாஸ்டரும் மீனாவும் வந்து தோழிகள், நெருங்கிய தோழிகள். மீனாவுக்கு இருமுனாலும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தான், தும்முனாலும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தான். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுற நெளிவு சுழிகள், ஏற்ற தொடக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த டான்ஸ் மாஸ்டரோட தான் பகிர்ந்துக்குவாங்க மீனா. அந்த அடிப்படையில் அவங்க வேறு யாரும் இல்லை, இந்த மானடம் மேலே நிகழ்ச்சி நடத்தினாங்களா அவங்க தான். அப்போ அவங்கள அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி அந்த சமயத்தில் டான்ஸ் மாஸ்டர் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வெளியூரில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் முருகன் வந்து டான்ஸ் மாஸ்டர்கிட்ட தொடர்பு கொண்டுக்கலாம். டான்ஸ் மாஸ்டர் வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த சமயத்தில் கூட பிரதமர் மோடியோட மீனா பேசவும் இல்லை, ஃபோட்டோ எடுத்துக்கவும் இல்லை. சரி, அதே மாதிரி இந்த நடிகைகள் எல்லாம் ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜகவில் போய் சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது சார். என்ன ஒரு ஃபார்ம் வராங்க, அந்த ஃபார்ம் முடியுது, டக்குன்னு போய் பாஜகவில் போய் சேர்ந்துடுறாங்க. நிறைய தமிழ் நடிகைகள் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது? அது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க. பத்மினியே காங்கிரஸை சேர்ந்தவர் தான். 67 தேர்தலில் காங்கிரஸுக்காக பக்தவச்சலத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த 67 தேர்தலில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுமாரி ஜெயலலிதா இருக்கும்போது எல்லா நடிகைகளும் சசிகலா நடராஜன் ஏற்பாட்டின் பேரில் ஏடிஎம்கே போனாங்க. நல்லா பேமெண்ட் வாங்கிட்டு தான் போனாங்க. என்ன ரெட்டைலை ஓட்டு போடுங்க, ரெட்டைலை ஓட்டு போடுங்கன்னு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதில் மடி நிறைய பணம். அப்போது மடியிலே பணம் கொடுக்கப்பட்டு அவங்க ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுலேருந்து இங்கே புரிஞ்சுக்கலாம். ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுக்கணும். அங்கே முருகன் வீட்டுக்கு போனால் சும்மா இல்லை, நல்லா கட்டுக்கட்டாக பணம் கிடச்சிருக்கும். அந்த வருமானத்தின் நோக்கத்தினால்தான் மீனா டெல்லிக்கு போனாங்க. சார், இந்த அமைச்சர்களுக்கும் நடிகைக்குமான ஒரு கிசுகிசுப்புன்றது இப்போலேருந்து அதான் சார், இல்லை முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே அந்த கிசுகிசுப்புன்றது வந்துக்கிட்டே இருக்குமா சார்? முதலமைச்சர் கலைஞர் உடைய மனைவியும் இப்போதைய திமுக டெல்லி எதிர்க்கட்சி தலைவருமான கனிமொழி எம்பி அவர்கள் அம்மா நாடக நடிகை தான். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. அதேமாதிரி வீரபாண்டிய ஆறுமுகத்துடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகத்துடைய மனைவியும் நடிகை தான். திமுகவில் 1967 பெருந்தலைவர் காமராஜரையே விருதுநகரில் அவரை சொந்த ஊரில் தோக்கடித்தவர் விருதுநகர் சீனிவாசன். அவர் மனைவி யார் தெரியுமா? தேனிலவு கதாநாயகி, சிறிதரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெயந்தி. இப்படி ஆரம்பத்திலிருந்தே இந்த நடிகை அமைச்சர்கள் திருமணம் செய்து கொள்வது வாடிக்கையாக நடந்து வருது. அதே மாதிரி தான் இப்போது சார், அது திருமணத்தை தாண்டி ஏதோ ஒரு கிசுகிசுப்பில் வந்துட்டு நடிகைகள் மாட்டும் போது அதில் ஒரு அமைச்சரோட பேர் வருது சார். எங்கே ஏதாவது இடத்துல வந்து ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்றாங்க ஒரு அமைச்சரோட பேரை. அதாவது காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். அமைச்சரின்றி பதவியிலே இருக்கிறார். அதனால் அதை லிங்க் பண்ணி போட்டாச்சுன்னா யூடியூப்பில் நிறைய லைக்ஸ் வரும், பார்ப்பாங்க, பார்வையாக வருவாங்க நோக்கமாகவும் இருக்கலாம். சார், அதையே தாண்டி இந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் பற்றியில் ஒருத்தர் இருக்கார் சீமான்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கும் இந்த விஜயலட்சுமிக்கான பிரச்சனைகள் வந்து இன்னும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல. ஸோ இது எங்கே ஆரம்பிச்சு சார் இவங்களுக்கு இருக்க பிரச்சனை? இப்போது ஆரம்பிச்சது அவங்க கணவன் மனைவியாக லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தும் போது தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது அப்படின்னு தான் விஜயலட்சுமி சொல்லிச்சு. எனக்கும் தெரியும். விஜயலட்சுமி என்னுடைய கணவர் சீமான் டைரக்டர்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அது வந்து அவர் வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை தான் நடத்தியிருக்காரே தவிர தாலி கட்டி கொள்ளவில்லை, மனைவியாகவும் வாழவில்லைன்னு சீமான் தரப்பு வாதம்.
அவருக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது முன்னாள் அமைச்சர் காளிமுத்து அவருடைய மகள். அதாவது காளிமுத்து வந்து ஒரு தெலுங்கார அம்மா கல்யாணம் பண்ணிட்டார். தெலுங்காரைக்கு பிறந்ததுனால இந்த அம்மாவுக்கும் தெலுங்கு தெரியும், தாய்மொழி தெலுங்கு தான். அது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, காலங்காலமாக அந்த இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கா சார்? அப்போ இப்போ அப்டேட்டு ஆ நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசருடைய மகன் சாய் விஷ்ணு நடிகை மேகா ஆகாஷை திருமணம் பண்ணிக்கிட்டார். ஏடிஎம்கே பிரிவில் அமைச்சராக இருந்தவர் அரங்கநாயகம் கல்வி அமைச்சராக இருந்தார். அவருடைய மகன் ஒரு தமிழ் நடிகை, மலையாளத்துலேருந்து தமிழுக்கு நடிக்க வந்த ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டார். அவரும் வந்து தன்னுடைய மனைவியை திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க வைக்கல. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.